மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் பாடு பாடு புது போதை தானே சிலையே நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன் இளங்கொடியே நீ எனக்கெனவே கரம் பிரித்தாய் என் வரமே மந்தார பூ போல மச்சம் காணும் வேலை என்னத்தனா சொல்ல மிச்சம் என்னம்மா புரியல என்ன பண்றீங்களா ஒரே நிமிஷம் முழு மதியினில் பனி இரவினில் தனி பொழுதினிலோடாதே ஆஷ் thank you so much cooperating for this prank call songs singing song என்ன யூடியூப் சேனலுங்கா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பிராங்க் கால் பண்ணி பாட்டு பாடணும். ஏதாவது கேவலமா திட்டாம இருந்தா சரி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேற்பிழை நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை பொன்வண்ணம் சூடிய தாரிகை பெண்ணே நீ காஞ்சனை ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி. இது ஆக்சுவலி வந்து யூடியூப் சேனலுக்காக அவர் வந்து பிராங்க் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு பாட சொன்னதால பாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சாங் நீங்களே டெடிகேட் பண்றீங்களே? நீங்க பச்சை மலை பூ பாருங்க. காத்தோடு மலநாட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகோ கொஞ்சம் வரும் மேகோ அஞ்சுகோ தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவா நிலவ நான் பிடிச்சு வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேனு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி. சாங் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒரு 10 செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அது பேரு பிளாஸ்டிக் பூச்செடி. அந்த பாட்டு ஒரு 4 லைன் மட்டும் ஃபுல்லாவே பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு சிங்கர்லாம் இல்லவே இல்லை. எழுதி எழுதி பேப்பரெல்லாம் எரிஞ்சு போச்செடி நீ திரும்பி வர மாட்ட நான் தெரிஞ்சு போச்செடி நீ காட்டின தண்ணி எல்லாம் இப்போ கெட்டு போச்சு தண்ணி ஊத்தல நாலு வளருவேன் நான் பிளாஸ்டிக் பூச்செடி. கூடிய சீக்கிரம் வெளியிடுவோம் பாட்டை. உங்க வாய்ஸ் வந்து அனிருத் இருக்கார் இல்லைங்களா? சிங்கரை வச்சுக்கிட்டு இப்படி பேசாதீங்க. சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடிவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே உன் கூடத்தான் வேணா உயிர் வேணா உடல் வேணா நேர் வேணா அடி நீ மட்டும்தான் வேணுண்டு உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டான கூட்டாதடி சாஞ்சாலே கொட சாஞ்சனே
பெருக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும். எனக்கு சமக்கீழ இருக்கு, நீங்க பாடுங்க. ஆக்சுவலி ப்ரோ நீங்க பாடும்போது வைப் ஆயிரும் ப்ரோ. உங்களை நான் வந்து ஆடியோ கால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு டீமா ஒரு நாள் மாட்டிங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் அப்படியே வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். கண்டிப்பா ப்ரோ ஷோரா பண்றோம். நாங்க பேண்ட் வச்சிருக்கோம். அவர் தான் எங்க ட்ரம்மர். உங்க பேண்டோட டீம் நேம்? எங்க பேண்ட் பேரு இம்பாக்ட். செம்மையான ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு. தம்பி தான் வச்சது இது. இவர் வந்து எங்களோட ட்ரம்மர். இவர் பேரு கெவின். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா சட்டிலா இருக்கான்ல, ஆனா ட்ரம் வாசிங் அப்படி இருக்க மாட்டான். சைலண்டா இருக்கிறவங்க சமூகம் பண்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு அது கரெக்டா தெரிஞ்சு. சைலண்ட் கில்லர் இவர் எங்க பேண்ட்ல. ஏன் நினைப்புல ஏன் ஏரியாக்கு வந்துடுறது, நாங்க உக்கிரமா இருப்போம்ல அந்த மாதிரி. அவன் ஏரியாவுக்கு போயிட்டா வேற மாதிரி பிளாஸ்ட். எல்லாரையும் பாட வைக்கிறார்ல, அவர் ஒரு பாட்டு பாட வைக்கலாம். நீங்க பாடுங்க, நீங்க வாங்க. சோ என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு விஜயசன், சொல்லுங்க. நல்ல பாட்டு தான் ப்ரோ. பொண்ணுங்களை நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்று. ஒரு பேண்ட்ல கிட்டார் வாசிக்கிறோம், ஓகே அது கிட்டார். ஆனா ஒரு ட்ரம்மர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது ஒரு பேண்ட்ல ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா எனக்கு இந்த பீட் பாக்ஸ் தெரியறதுனால ரொம்ப ஈஸியா நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்மர்கிட்ட பேசுறது கஷ்டம், ஆனா பீட் பாக்ஸ் தெரியனால இப்படி வாசிடா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஈஸியா இருக்கும் கோயில்கிட்ட. அப்புறம் குத்து ஏதாவது வாசிக்கணுமா, பீட் பாக்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். கிட்டார்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு, நான் எவ்வளோ சாங்ஸ் கேட்குறேன், பட் எனக்கு வந்து எப்பவுமே ஃபார் எவர் அன்டில் ஐ டை இளையராஜா சார் ஒரு சாங்ஸ் மட்டும்தான் என் ஹார்ட்டில் இருக்கும். எனக்கு வாரணமாயிரம் தான் கிட்டார் எடுத்துச்சுன்னா, ஆனால் கிட்டார் நான் எடுத்த ரீசன் அந்த சாங்காக இருந்தாலும் கிட்டார் நான் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் ஃபார் எவர் ஏன் வாசிப்பேன்னா இளையராஜா சாரோட சாங்ஸ் நான் வந்து அது உள்ள நான் ஐ காட் ட்ரான் இன்டு இளையராஜா சார் சாங்ஸ். அதை நான் முதல்ல கற்றுக்கிட்ட சாங் தான் இளையநிலா. என் லைஃப்லேயே அந்த சாங் நான் மறக்க மாட்டேன். அதான் நான் அதோட பிஜிஎம் ஒன்று வாசிக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வந்து ஓப்பனிங் இப்படி இருக்கும். இதான் அதோட ஓப்பனிங். ஆனால் இதில் ஒரு பிஜிஎம் இருக்கும் ப்ரோ. இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்லாப் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வாசிக்கிற ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அந்த எப்படி வரும், நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வச்சிருப்பாரு ப்ரோ. நான் என்ன ட்ரை பண்ணேன்னா அந்த ஃப்ளூட் பிட்டையும் கிட்டாரில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு கற்றுக்க. ஆனால் சம்திங் லைக் திஸ் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், தப்பாகும். ஓகே இப்படி இருக்கும் அந்த ஃப்ளூட். அப்புறம் தான் அந்த பாட்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்களுடைய இன்ஸ்டா ஐடி வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ உங்களுடைய இன்ஸ்டா ஐடி வித் ஸ்பெல்லிங் கூட சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலி என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து VARUN_official26 வருண்_official26. அஃபிஷியல்னு போட்டால் வந்து சான்ஸ் வருதான்னு அதெல்லாம் வந்துடும் ப்ரோ. என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து ADITYADITHYA.SM. டேலண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான். ஒப்பீனியன்றதை ஃப்ரெஷராக புதுசாக யார் வேணா மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட வேணா என்ன டாபிக் வேணா எடுத்து ஏதோ ஒரு வீடியோ அதில் வைரலாக ஆக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி எல்லாரையும் பாட முடியாது, உங்களை மாதிரி யாரும் எத்தனையோ மியூசிக் போட்ட முடியாது. அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் தேவை. நீங்கள் வந்து வைரல் ஆக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறீங்களா, உங்களோட பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ஷேர் பண்ணி நான் மட்டும் இங்கே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கேன், என்ன மாதிரி ஒருத்தங்க ஒரு 4 பேர் வளரட்டும், அது மூலிமா எனக்கும் ஒரு growth இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன்லாம் அந்த வைரல் கண்டென்ட்டை தவிர வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு எந்த அளவுக்கு போக முடியும்னு தெரியல. பட் அதை வச்சு மற்றவங்க அடுத்த ஸ்டெப் போயிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. நிறைய பேர் கேட்பாங்க உங்ககிட்ட மட்டும் எப்படி இந்த மாதிரி நல்லா பாடுறவங்களாம் அவங்க சேனலில் மாட்டுறாங்கன்ட்டு. ஆக்சுவலி அது மாட்டுறது கிடையாது. ஒருத்தங்களை நான் எடுக்கிறேன், அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து அவங்கள மெசேஜ் பண்ணுவாங்க. நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ண தெரியுதுங்களா, ஒரு போஸ்ட் லைக் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த போஸ்ட் லைக் பண்ணதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து நீங்கள் பாடின ஒரு சாங்கை உங்கள் பேஜில் போட்டிருப்பீங்களா, அது எனக்கு ஷேர் பண்ணி அந்த சாங்கை தான் நான் பார்த்து லைக் போட்டது. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை பார்த்து தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏதோ ஒரு வகையில் நான் உங்களை வந்து ஒப்பீனியன் எடுக்கணுன்ற மாதிரி அந்த ஃபாலோவர் தான் வந்து பிச் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபாலோவர் இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக கண்டிப்பாக அந்த ஃபாலோவருக்கு வந்து என்னோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். இதுக்கப்புறம் ப்ரோ இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்களை நீங்கள் ஒப்பீனியன் எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் எனக்கு அனுப்பி விடுங்க. மேபி அவங்க சென்னையில் இருந்து அவங்க ரீச் பண்ண முடிஞ்சா அவங்களும் இதே மாதிரி எடுத்து ஒரு வீடியோ பண்ணி போட்டு விடுறேன். இது எங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.